இந்தியாவில் பேன் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட் கடந்த 1972ஆம் ஆண்டே வந்துருச்சு. வரி செலுத்துகிற எல்லாருக்கும் 1976ஆம் ஆண்டே பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஆமாம், இந்த பேன் கார்டுனா என்ன? அது ஆதார் கூட இணைக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்? பேன் கார்டு அப்படின்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு அர்த்தம். இந்த நம்பர் மூலமாக நம்மளோட வங்கி கணக்கில் நடக்கிற பண பரிவர்த்தனைகளை அரசால் கண்காணிக்க முடியும். மோசடிகளை தடுக்கவும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தவும் பேன் கார்டு ரொம்பவே முக்கியம். ஆனால் ஒரே நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு இருக்கிறது இல்லை ஒரே எண் கொண்ட பேன் கார்டு பலருக்கு விநியோகிக்கிறதுன்னு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேன் கார்டில் பல குளறுபடிகள் இருந்துச்சு. ஆனால் 2017ஆம் ஆண்டு இதையெல்லாம் சரி செய்ய மத்திய அரசு பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இதுக்காக பலமுறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்ட நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியோட காலக்கெடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டை இணைக்காதவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருது. இந்த நிலைமையில தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட எம்பி மாலா ராய் கேட்ட கேள்வி ஒன்று ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கு. அதாவது கடந்த ஜூலை 1 முதல் ஜனவரி 31 வரைக்கும் மட்டும் பேன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்காதவங்க கிட்ட இருந்து 601 கோடியே 91 லட்சம் அபராதமா வசூல் செய்யப்பட்டு இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைத்த தகவல் படி இந்தியாவில் இன்னும் 12 கோடிக்கும் அதிகமான பேன் கார்டு பயனாளர்கள் ஆதாரோட இணைக்காம வச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதை வச்சு பார்க்குற போது இந்த அபராத தொகை இன்னும் பல 100 கோடி ரூபாய்களா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு.